அக்கா ஓட்டிடுவீங்களா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா? பார்த்து வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஐஸ் இப்போ பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குன்ட்டு. ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் ஒரு நாள் வெயிட் பண்ணி அவளுக்கு ஒருத்தா பார்த்தாச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக நம்ம கோடை ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏப்ரல் 10th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரைடே ஏர்லி மார்னிங்காக. டைம் பார்த்திங்கன்னா 3:40 ஆகுது இங்கேயே. நம்ம அரைவல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து 4:30க்கு பிளான் பண்ணியிருக்கோம். அரைவல் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வெண்ணங்கோடி முனியப்பன் கோயில் தான். அங்கே ஒரு பூஜை போட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. நம்ம ரெகுலர் பங்க்கில் தான் எப்பயுமே ரைட் போனால் நம்ம ஃபியூல் போட்டு போவோம் பார்த்திங்களா, அங்கே தான் இருக்கும் மேட்டுப்பட்டியில். பாரத்தில் போட்டுட்டு நம்ம டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் மட்டும் செக் பண்ணிவிட்டு கிளம்புறது தான். நம்ம கோரையேட்டர் தங்கவேலும் ஃபியூல் போட்டுட்ருக்கான். வந்தோடனே கிளம்புறது தான். இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க. நம்ம மோகனும் அப்புறம் இன்னொருத்தர் பக்ருதீன்ட்டு, அவர் இப்போ தான் ஃபஸ்ட் ரைடு. அவரும் நான் போயிட்டு இன்ட்ரோ பண்ணுறேன். கிராஷ் கார்டு தான் போட்டிருக்கேன், பார்த்தியா எப்படி இருக்கு? ஹஸ்டியில் போட்டது. ஏஸ் இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் போயிட்டு உங்களுக்கு. மோகனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள, ரைடு சர்ப்ரைஸ். நான் சொன்னேன், டே நீயே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோடா நான் சொல்ல போகிற விஷயத்தில் அப்படின்னு. அதான் வெக்ஸ் மூமெண்ட்டு. 8 மெம்பர்ஸ் ரைடுக்கு பிளான் பண்ணி 4 பேர் கன்ஃபார்ம் ஆன மூமெண்ட்டு. ஐயோ இந்த டைம் செம வெக்ஸுங்க நமக்கு. ஆக்சுவலாக நாங்கள் 8 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணோம். ரெசார்ட்லாம் பேசிட்டோம் 8 மெம்பர்ஸ்க்கு. இல்லைன்னா நம்ம அப்படி மெம்பர்ஷிப் கம்மியாக இருந்தால் நாங்கள் டென்ட்டே பிளான் பண்ணியிருப்போம். ஒரு ரெசார்ட் மாதிரி பேசியாச்சு. அதுவே வந்து காஸ்ட் அதிகம் தான். பெர் பர்சனுக்கு டேவே வந்து பார்த்திங்கன்னா 1000 வருது ஒரு ஆளுக்கு. அது 8 பேருக்கு. மெம்பர்ஸ் கம்மியாகும். இப்போ இன்னும் வந்து ஒரு ஆளுக்கு 1500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். மேபி பிளானில் பெரிய சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்குங்க. 2 டே நைட்டுங்கிறது மேபி 1 டே கூட நாங்கள் முடிச்சுக்கலான் இருக்கோம். பார்க்கலாம், நம்ம போயிட்டு பிளான் பண்ணலாம் என்னன்ட்டு. நம்ம போயிட்டு மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். வாங்க பறக்கலாம். இந்த டைம் வந்து நம்ம ரைடிங் பேண்ட் வந்து போடலைங்க. ஏன்னா சம்மர் இந்த வெதர் கண்டிஷன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. சேஃப்டி வைஸ் கண்டிப்பாக அது போடணும். கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுக்காக தான் நான் கோடை தானே போகிறோம் அப்படின்றதுக்காக தாங்க அது போடலை. ஏன்னா மெயினாக இந்த டைம் கிராஷ் கார்டு போட்டுட்டேன். கிராஷ் கார்டு போட்ட கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து ரைடிங் பேண்ட்டு போடாமல் வரேன். அப்படி கிராஷ் கார்டு இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு ரைடிங் பேண்ட்டை போட்டு தான் வரும் எப்பயுமே. ஓகே கைஸ், நம்ம பாய்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள போயிட்டு பிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பூஜை போட்டு கிளம்ப வேண்டிதான். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. கரெக்டாக அந்த வெண்ணங்கோடி முனியப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா? அது ரவுண்டானா கரெக்டாக ஒரு ரோட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பக்ருதீன் நிற்கிறேன்னு சொன்னாப்புல ஒரு டீ ஷாப்பில். ப்ரோ நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு போய் டீ சாப்பிட்ருப்பீங்கன்னு நினச்சேன் நான். டீ சாப்பிட்டீங்களா? இன்னொருத்தர் பேர் வந்துட்டு இருக்காரு. வேறு எதாவது எக்ஸ்போஸ் பார்த்தீங்களா? வேறு எதாவது எக்ஸ்போஸ் ஸ்டூடெண்ட் எதாவது வந்துச்சா பார்த்தீங்களா? வாங்க வாங்க போயிடலாம் வாங்க. இவர் தாங்க நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்துருப்பார் போல வரும். கரெக்டாக நம்ம கூட ஜாயின் ஆகிட்டார். நம்ம மோகன் கோரைடர் மோகன் மட்டும் எங்களுக்கு முன்னாடி வந்திருப்பார் எப்படியும். ஏன்னா டைமிங்னா மோகன் தான் டைமிங்கு. அந்த மாதிரி எப்பயுமே ஷார்ப்பாக இருப்பான். நேரம் இருப்பான், கோவிலில் இருப்பான் நினைக்கிறேன். வாங்க பாப்பில. ப்ரோ வணக்கம் ப்ரோ. இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுறோம். மாப்பிள்ள இவர் பக்ருதீன். 390 தானே நம்மளுது. நீங்களும் பக்கா செட்டப்பில் தான் இருக்கீங்களே. ரைட் போங்கண்ணே. சர்ப்ரைஸ் சொல்லிடலாமா? அடுத்த ரைடுக்கு வராரு. அவர் தான் சேது ப்ரோ. வரல. நம்ம 4 பேர் தான் எப்பயுமே ப்ரோ. ஒரு 5-6 பேர் பிளான் பண்ணுவோம். கடைசியாக வந்து 4 பேர் ஃபிக்ஸ் ஆகும். வழக்கம் போல தான்.
சரி, ஒரு பூஜையை போட்டு கிளம்பலாமா? நான் நினைச்சேன் இல்லை ஒன்று யாரோ ஒருத்தர் கடிச்சிருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் ஆட் ஆகிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எடுத்தோடனே கடிச்சிட்டான் அவன். சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன உடனே நான் 3 பேர் தானா அப்படின்ட்டான். ரெண்டு மாசா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கா? நான் கூட இந்த அளவுக்குலாம் போட மாட்டாருன்னு நினச்சேன். அவர் உட்காந்து எவ்வளோ பார்த்து பண்ணிட்டு வந்திருக்காப்புல. மிஸ்டர் கேசவன் அவருக்கு தான் மாப்பிள்ள நம்ம கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே கைஸ், கிளம்பலாம். கோவிலேருந்து பூஜை ஒன்று போட்டாச்சு. பூஜை போட்டு கிளம்புறோம். ஓகே, அவர் மெஷின்ஸ் 200 எக்ஸ்பிரஸ் 210 வாங்கினா அப்படியே மாசாக இருக்காம்பா BMW லுக்கில். பார்ப்போம், இந்த ரைடில் தான் வந்து வண்டியில் என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு போயிட்டு வந்து தெரியும். எல்லாம் சொல்கிறாங்க இன்ஜின் நாய்ஸ் இருக்குது, கியர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, கீ கம்ப்ளைண்ட்லாம் இருக்குன்ட்டு. இவன் சொல்லி தான் நானும் போட்டேன். ஸ்டில் அந்த கார்டெலாம் எப்படி இருக்குது பாருங்க. கார்டெல்லாம் போட்டோம். வண்டி பெரிய வண்டியாக இருக்குது, சூப்பராக. எக்ஸாஸ்ட் தான் மாசு. ப்ரோ போகலாமா? ஒரு 390 அட்வென்ச்சர் பக்ருதீன் ரொம்ப தங்கவேல். 100 நான் ஸ்டாப்பா? ஓகே ஓகே தான் ப்ரோ. உங்களுக்கு ஓகேவா நான் ஸ்டாப்பா? பாப்பி ரூட் பார்த்துட்டிங்களா? ரூட் டே அதை நான் சொன்னேன்டா. தங்கவேல் என்னன்றான், அது இபாஸ் தேவைங்கிறான். மச்சி இது வேறு ரூட்டு. டைரெக்டாக கரூர் போயிடுவோம். கரூர்லேருந்து அரவக்குறிச்சிலேருந்து ஒட்டச்சந்திரன் ரோடு, அங்கேருந்து பச்சலூர் ஒரு ரோடு. டேம் வியூ பார்த்துட்டு அப்படியே கொடைக்கானல் போய் ஜாயின் பண்ணிடுவோம். கைஸ், நான் ஒரு ரூட் வந்து பார்த்துருந்தேன் இன்ஸ்டா ரீல்ஸில். அது வந்து எல்லாருக்கும் நியூ ரூட்டாகவும் இருக்கும். எப்படின்னா தேனி போய் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி ரூட் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம இப்போ ஆஸ் யூஷுவல் ஹைவே தான் போவோம். கரூர் போயிடுவோம். கரூர்லேருந்து அரவக்குறிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டச்சந்திரன்லேருந்து நம்ம அந்த பச்சலூர் ரோடுங்கிறாங்க. ஓகேங்க, ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயே கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ரீல்ஸ்க்கு, அதனால் இங்கேயே டைம் ஆச்சு. இதுமாரி நம்ம டேரெக்டாக ஒட்டச்சந்திரன் தான் போய் ஸ்டாப் போட போகிறோம். இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் காமிக்குது. ஏன்னா அதுவும் அடிவாரம். அங்கே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக நம்ம மேலே ஏறிட வேண்டியதான், ஹில்லுக்கு ஏறிட வேண்டியதான். கோடையிலேருந்து பூம்பாறை. இங்கே ஒரு கட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. கட்டு எடுத்து ஊருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டு எடுத்துட்டு உள்ளே போனால் தான் ஒட்டச்சந்திர ரோடு. இது வேடன் சந்தூர். நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. இது எனக்கு மட்டும் நடக்குதான்னு தெரியல, எல்லாருக்கும் நடந்திருக்கும். நம்ம அடிக்கடி இந்த ரோடை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மதுரை போகிறதா இருக்கட்டும், திருச்செந்தூர், அப்புறம் கோடை போகிறதா இருக்கட்டும், தேனி, நிறையா டைம் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குங்க இந்த ரோடு, இந்த மதுரை ஹைவே. கல்யாணம் ஆனால் கூட மாமியார் வீட்டுக்கு அந்தளவுக்கு நான் போவேனா தெரில. இந்த ரோடு அந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டோம், இந்த மதுரை ஹைவேவை. இது ஏதோ ஊருக்குள்ளே போகுதுங்க. சேம் ரூட்டே போக வேணாம் அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ரூட்டில் ட்ரை பண்ணுறோம் இந்த டைமு. எங்களுக்கே தெரில எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இது ஸ்ட்ரைட்டாக போனாங்க ஒட்டச்சந்திரம், அப்புறம் ஒட்டச்சந்திரம் அடுத்து பழனி வரும். ஆனால் நம்ம பழனி ரூட்டு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒட்டச்சந்திரத்துலேருந்தே நம்ம வந்து கட்டாகிற மாதிரி இருக்கும் அந்த பச்சலூர் ரூட்டு. இங்கே போட்டிருக்கு பாருங்க பாச்சலூர். ஹில்லு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு மினிமமான பீப்புள், லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த ஏரியாவில் அலோவ் பண்ணுறாங்க. வரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து அலோவ்டாக என்னன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து சிங்கிள் ரூட்டு.
ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கனால அந்த ஊர் மக்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க போல். மேலே கீழே பாருங்க, டோட்டல் சிட்டி வியூவே தெரியுது. ஹேர்பின் பெண்ட் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா எஸ்கார்னராக இருக்கு. தாண்டிக்குடி 59 கிலோமீட்ரு. நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹில்லுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்லோவாக போகிறதே பெட்ரு. இப்போ நம்ம வந்து பழக்கப்பட்ட ஹில்லுனா நம்ம வந்து எப்படின்னா நமக்கு தெரியும் இந்த கார்னர் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு, ஸ்லோப் இப்படி இருக்கும், இங்கே வந்து இவ்வளோ கார்னரிங் எஸ்கார்னர் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். வாட்சிலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஹில்லுலே பார்த்தீங்கன்னாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஊர் இருக்குது. கோமாளிப்பட்டி அப்படிங்கிறாங்க, அப்புறம் டிரான்ஸ்ஃபாரம் ஸ்டாப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊராக இருக்குது. பரப்பலாறு நீர்த்தேக்கம் போட்டிருக்கு பாருங்கள். கீழே தான் பாலம் இருக்குது. இப்போ இந்த பரப்பலாறு டேம் வழியாக தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். கைஸ் கீழே பாருங்கள், இதான் டேம் வியூவு. அதோட கண்டினியூஸ் தான் இதெல்லாம். அட 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 இங்கே பாருங்கள், ஃபுல் டென்ஸாக இருக்குது இந்த இடம். வேற மாதிரி இருக்கு இந்த இடம். ஏன் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இங்கே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால ஊர் மாக்கில் அமைதியாகவும் நல்லா அழகாக செழிப்பாகவும் இருக்குது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன், அந்த இடத்த வந்து நார் அடிச்சிருவாங்க. அங்கே இங்கேயும் நிறுத்திட்டு சாப்பிட்டு தேவையில்லாத போட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே இங்கே யாரையும் வந்து விடுறதில்ல போல். கைஸ் நேராக வந்துட்டு இருந்தோம், அங்கேருந்து ஒரு ரோடு கட் ஆனிச்சு கொடைக்கானல் போகிற ரூட்டுன்னு. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து ஆஃப் ரோடாக இருக்குன்ட்ருக்காங்க. நம்மள மாதிரி அட்வென்ச்சர் பைக்காக இருந்தால் கண்டிப்பாக போவோம், பயப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் நம்ம கியர் டவுன் பண்ணி போகிறது தான் பெட்ரு. பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த கல்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து விட்றோம். அதனால் நம்ம அப்படியே ஸ்லோவாக கியர் டவுன் பண்ணி போனோம்னா தலைவமாக்கில் போயிட்டே இருப்போம். ஆஃப் ரோடு ஸ்டார்ட்டுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 30% ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. கமான் வேலை வேலை நான் கமான் வேலைன்னு சொல்லி நிறுத்திட்டான் ஆளு. மாப்பிள்ள செம்ம ரூட்டா, வந்ததுக்கு ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. புதுசான ஒரு ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா சூப்பர் சூப்பர் ரொம்ப பில்டப் பண்ணுறான்ட்டு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தாங்க தெரியும் இந்த வார்த்தைகள்லாம். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வாயாலே சொல்ல வச்சிரும் நம்ம மனசு. அங்கங்கே பிட்டாக ரோடு இருக்குது, பிட்டு ஆஃப் ரோடாக இருக்குது. இந்த ரோட்வே பார்த்தீங்கன்னா இருக்க இன்னும் சின்னதாகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப சிங்கிள் வே இது. பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடம். இப்போ இந்த லெஃப்ட்டு டீ அப்பா என்னங்க இது ரோடு இந்த அளவுக்கு சின்ன ரோடாக இருக்குது. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோப்பாக இருக்குங்க. இது பக்கமாகவே கார்னர் வந்துட்டுருக்கு. ஏன்னா மரமும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கனால கார்னர் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு போய் அந்த பக்கம் திரும்பினா ஒரு கார்னரு. ஏய் ராஜன்
ராஜன் வழி விடுங்க. நம்ம போகிற ரூட்டில் வெஹிக்கிளே இல்லைங்க. இந்த ரூட்டு மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க போல். லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் வருவாங்க போல் இந்த வழியாக. ஃபுல்லாக 2 சைட்லேயும் பாருங்கள் தேயிலை மரம். இந்த ஈக்காலட் ப்ளஸ்ஸுமாங்களாங்க அந்த மரம் இது. ஃபுல்லாக தேயிலை வாசனையே அடிக்குது. நைட்டில் நல்லா மழை வந்திருக்கும் போல். இன்னும் கொடைக்கானலுக்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு கிராமத்தில் நிறுத்தி கேட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்லாம். எடுத்து ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். இது பாருங்கள் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ வந்திருக்கோம். கொடைக்கானல் வந்து இப்படி கட்டாது பாருங்கள். கொடைக்கானல் லெஃப்ட்டு அந்த பக்கம் போனால் வடக்கவஞ்சி. நம்ம வந்த ரோட்டில் பாச்சலூர் வடக்கவஞ்சி வழியாக வந்தோம்னா இப்படி தான் வந்து ஜாயின் ஆகும். கைஸ் இது எங்கே வந்து ஜாயின் ஆகுது பாருங்கள். கரெக்டாக இந்த பழனி வழி தான் வந்து ஜாயின் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பழனி வழி தான். அது பாச்சலூர் வழியாக வந்துட்டோம். பழனி போகாமல் பாச்சலூர் வழியாக வந்து வரலாம், பழனி வந்து வரலாம். நாங்கள் பழனி ரூட் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால நாங்கள் பாச்சலூர் வழியாக வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஜாயின் ஆகும் பார்த்துக்குங்க. பழனி வழியாக இருந்து வந்தாலும் சரி, பாச்சலூர் வழியே இருந்து வந்தாலும் சரி, இங்கே தான் அந்த பெருமாள் வழியில் தான் வந்து ஜாயின் ஆகும். இந்த செக் போஸ்ட் இந்த ரவுண்டானா பாருங்கள், இதுதான் எக்ஸாக்ட் லொக்கேஷன். இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். பூக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிடன் லேண்டர்னு ஒரு ரெசார்ட் எடுத்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கூக்கல்ல லொக்கேட் ஆகிருக்கு, பூம்பாறைக்கு அடுத்து. இப்போ நம்ம கோடையை மட்டும் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் லஞ்சு இல்லைன்னா ஒரு ஃபியூல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டேரெக்டாக ரெஸ்டார்ட் தான் போக போகிறோம். என்ட்ரி ஆக போகிறோம் கொடைக்கானலுக்குள்ளே. கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சில்வர் ஃபால்ஸ் பரவாயில்ல, ஓரளவுக்காச்சும் தண்ணி வருது. கூட்டம் கம்மியாக இருக்குங்க. வீக்கெண்டு தான் இருந்தாலும் கம்மியாக இருக்குது. நாளைக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இருக்கும். இந்த கொடைக்கானல் ரைடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக பூம்பாறை கூக்கலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம கொடைக்கானலை வந்து இங்கே இருக்கிற ஸ்பாட்டை வந்து கவர் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பார்த்தது தான். அதனால் நம்ம கொடைக்கானல் அவுட்டரை தான் கவர் பண்ண போகிறோம். கொடைக்கானல் லேக் வந்து ஆச்சுங்க. பூம்பாறை இப்படி தான் போகணும். நம்ம மோகனுடைய அந்த லேடி பாருங்கள் ட்ரையல் பார்க்குறாங்க. தெரியலையே, ஃபஸ்ட் டைமா அக்கா ஓட்டிடுவீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைமா? பார்த்து வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆ கோகுல் ஆர்எக்ஸ் தம்பி, கோகுல் ஆர்எக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். என்ன ஊர் நீங்கள்? கோயம்புத்தூரா? அவங்களுக்கு எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்கு பாருங்கள் பைக்கில். அவ்வளோ ஆசையாக. ஏன்னா வேறு யாராவது வரணும் வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆ அங்கே அந்த கார்னரிங் போயிடலாம், அங்கே போயிடலாம். ஏன்னா அங்கே ஸ்பேஸ் இருக்குது, வண்டி வரப்போகிற இடம். உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள் ரைட் பண்ணுறாங்க வண்டியை. ஆ மேலே ஏறி வாங்க. இருங்க பார்த்து 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 வாங்க வாங்க. வந்துருங்க பயப்பட வாங்க. வாங்க 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 வாங்க. ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டுருக்காங்க அவங்க. ஃபர்ஸ்ட் கியர்லேயே போயிட்டுருக்கீங்க நீங்கள். பைக் ஆ எல்லோரும் சேலம் தான். எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தான்.
ஃபார்மசி வச்சுருக்கான், ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான், மெடிக்கல் லேபாக இருக்கான். இது கம்மியாக தான் இருக்கும். அதுதான் ஆசைப்பட்டீங்க, அதனால அந்த வண்டி. பைக்கரா நீங்கள் பைக்கரா? ஓகேங்க, பை பை பை. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க போல் டூரிஸ்டாக. நம்ம பைக்ஸ்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஒரு ரைடு கேட்டாங்க, மோகனுண்டி ரைட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு வந்தாங்க. ஆனால் பேலன்ஸ் பண்ணுறாங்க. நான் பயந்துட்டேன் வளைக்கிறப்ப கீழே போட்டுருவாங்களான்ட்டு. நல்லாவே பேலன்ஸ் பண்ணிட்டாங்கங்க. பூம்பாறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மினி சுவிட்சர்லேண்டு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சராக இருக்கும். இன்னொன்று ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா பார்க்கவே செழிப்பாக இருக்கும். போகிற வழியிலே தான் அந்த குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் இருக்குது பூம்பாறையில். நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று முடிஞ்சால் கோவிலை பார்த்துட்டு ரூமுக்கு போகலாம், இல்லைன்னா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கூட வந்துட்டு நம்ம சாமியை பார்க்கலாம். புரியல, சாப்பிட்றலாமா? முன்னாடி அந்த ஹோட்டல் ஏதோ இருக்குது பாருங்க, கொடு. நம்ம லஞ்சை சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். பூம்பாறையோட மொத்த வில்லேஜே இங்கே கவர் ஆகுது. வாவ், பாருங்க எவ்வளோ வீடு. ஓ, இந்த பக்கமும் வழி இருக்க போல. நான் சொன்னாலங்க, இங்கே பாருங்கள் நிறைய விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. என்ன அறுவடை பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த டைமில் இது இப்படி பார்க்குறது பெருசு தான் நினைக்கிறேன் ப்ரோ. அது ஏப்ரல் வேறு. கிளைமேட் நல்லாவே இருக்குல்ல, நம்ம எதிர்பார்த்தத விட நல்லா இருக்கு. ஆமாம். ரைட்டு. கேரட்டு, பீன்ஸு, பூண்டு தான். இது மொத்தமாக இது பூம்பாறையா? அது விவசாயம் தான் இங்கே மெயின். ஆனால் பரவாயில்ல, இந்த கிளைமேட் இந்த ஏப்ரல்லையும் ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது இல்லை கிளைமேட்டு. கீழெல்லாம் பயங்கர வெயில். அதில் ஒரு காவாசி இருக்குங்க தம்பிங்க. அதான் மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா இருக்கு. புரியுது. ஆனால் இருந்தாலும் இந்த வெயில் இப்போ இந்த காவாசி அடிக்கிற வெயில் எங்களுக்கு தாங்காது. கொஞ்சம் நல்லா. ஆமாம். உங்களுக்கு நீங்களும் கீழே வந்தீங்கன்னா அவ்வளோதான். ப்ளம்ஸ் மரம் தம்பி இந்த பத்தி. எது இதெல்லாமா? அந்த ப்ளம்ஸ் பழம்பாங்களே. அது வந்து அவகடா மரம், கொஞ்சம் உயரமாக இருக்குது, பச்சை கலர். ஆமாம், அங்கே. ஓ சரி எல்லாமே இருக்குது போல இங்கேயே. பா, அது மழை டைம்ல அந்த அளவுல பச்சை பசேர்னு இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கு தம்பி. அதாவது இன்னொன்று எப்படின்னா, இப்போ இப்போ பீன்ஸ் போட்டிருக்காங்களா, அவங்க வந்து எடுத்து முடிக்கிறதுக்குள்ள மற்றவங்க பயிராக்கி பச்சையாயிரும். அவங்க வந்து இதே மாதிரி இருக்கு, அப்படியே மாறி பண்ணிக்குவாங்க. சொந்த இடமா இதெல்லாம் உங்களெல்லாம்? ஒவ்வொருத்தரும் சொந்த இடம். ஒத்திக்கும் போட்டிருக்காங்க. வீடு எல்லாம் சொந்த வீடு தான் அங்கே இருக்கிறதெல்லாம். சரிம்மா சாப்பிட்டீங்களா? சரி கைஸ், லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ முருகன் கோயிலுக்கு போகிறோம். பூம்பாறை முருகனை வந்து பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ நிஜத்திலே நிறைவேற போகுது. இந்த முருகன் கோவிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹிஸ்ட்ரி இருக்காங்க. அதை நான் என்னான்ட்டு கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க கோவில் என்ட்ரன்ஸு. கைஸ், ஃபைனலி நம்ம குழந்தை வேலப்பர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளாக வரும்ன்ற ஆசை, இப்போ தான் நமக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. நிறையா இது ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த கோயிலில் மரம் வந்து பழைய மரமாக இருக்குது.
ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கோயிலாம். நம்ம போகர் இருக்கார் இல்லைங்க, அவர் தான் வந்து இந்த சிலையை வச்சுருக்காரு. சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே கருவறையில் வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோன் அலௌட் இல்லை, அதனால் நம்ம உள்ளே எதுவும் கேப்சர் பண்ணலை, வெளியே வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு திருப்தியாக கும்பிட்டு வந்தாச்சுங்க. ஐஸ்லாம் பிளஸ்டு, ஃபுல் பிளஸ்டு. அவ்வளோதான். அடுத்து நமக்கு விபதி அடிக்க போகிறானுங்க பாருங்கள். இவன் தான் விபதி அடிக்க போகிறான் எல்லாத்துக்கும், பார்த்துங்க. ஓகே, அடுத்து நம்ம ரெசார்ட்டை நோக்கி போக போகிறோம். நவபாசனம் செஞ்ச சிலை இது. இன்னொன்று இது வந்து பல வகையான கொடி விஷயங்களை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க சிலையை. ஓகே, நம்ம போயிட்டு மோட்டோ விளக்கில் கண்டினியூ பண்ணலாம். ரைஸ் குழந்தை வேலைப்பற சிறப்பாக பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. கூக்குள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகணுங்க. இதே வந்து பின்னாடி லெஃப்ட் எடுத்துகிட்டு போனால் நம்ம டேரெக்டாக கொடைக்கானல் வந்த வழியிலே போயிடுவோம். நம்ம பாசனத்தில் செஞ்ச சிலைம்பாங்க, பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. எப்படின்னா, போகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வச்சது பழனியில், ரெண்டாவது பூம்பார முருகன், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சோலையில் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் கண்டுபிடிக்கலையா அந்த சிலையை. பல ஆயிரம் வருஷம் முன்னாடி உருவான கோயிலாங்க அது. போகர் தான் உருவாக்கியிருக்காரு. கூக்குளுக்கு பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டரு இங்கேருந்து. லாஸ்ட் 4 வருஷம் முன்னாடி வந்ததுங்க இந்த ரோட்டில் கூக்குளில். இதோட சரி கூக்குள் வரைக்கும் தான் வந்திருக்கேன் நான். கூக்குள், இந்த கூக்குள் லேக் இந்த பக்கம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அது RX செட்டில் வரப்போ இந்த பக்கம் பூண்டி அப்புறம் மன்னவனூர் சைட்லாம் போனது கிடையாது. நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. அங்கே பாருங்க பைசன் ஓடுது நம்மளை பார்த்துட்டு. ஐயோ பாருங்க அப்பா, நல்ல வேலை கொஞ்சம் லேட்டாக வந்தோம். நடுவில் நின்றுட்டு அது பயத்தில் இங்கே வந்து முட்டிடுச்சுன்னா வச்சுங்க, அது செம ஃபோர்ஸாக முட்டுங்க. முட்டுச்சுன்னா நம்மளாம் அப்படி ஃப்ளையிங்கில் தான் இருப்போம். அப்புறம் இந்த கேக் கேம்புங்க இங்கே தான் எடுத்துருந்தோம் நாங்கள். கேக் கேம்ப் இந்த மேலே ஒரு வீடு, உள்ளே ஒரு டென்ட்டு ஸ்டே போட்டு கொடுத்தாங்க. 2 டென்ட்டு இருக்கும். 4 இயர்ஸ் முன்னாடி வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னமும் இந்த இடம் அப்படியே இருக்குது. இப்போவும் இந்த இடம் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். பட் ஆனால் அது பின்னாடி ஃபயர் ஆனதுனால வந்து அவங்களே இல்லை இங்கே ஸ்டே பண்ண வேணாங்க, வேற எங்கேயும் பார்த்துங்கன்ட்டாங்க. கூக்குள் லேக்குக்கு வந்தாச்சு. ஃபோர் இயர்ஸ் பேக் ஜெட்டையும் டைகர் ஒன்று போஸ்ட் போட்டிருப்பல, இங்கே இதே இடம் தான், இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதுதான் கூக்குள் லேக்குங்க, பார்த்துக்கோங்க. இப்படி தாமரை குளமாயிடுச்சு. வரப்போ அந்த பைசனை பார்த்தியா? பைசன் பார்த்தியா இல்லையா? கூக்குளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. வெயில் அடித்தாலும் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஜில்லுன்னு தான் இருக்குது. இதான் வந்துட்டாங்க ஹிடன் லேண்டர்ன். ஓகே, இங்கே பார்க் பண்ணிட வேண்டியதான். வந்தாச்சு பாருங்கள், இதுதான் நம்ம வியூ. இப்போ தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹிடன் லேண்டர்ன் ஹோம் ஸ்டே கூக்குளில் லொக்கேட் ஆயிருக்கு. பாருங்க, இதுதான் வியூவு. ஃபுல்லாக முன்னாடி விவசாயம் தான். நீட்டாக இருக்குது ரூமு. ஒரு பெட்டு, டிவி, சிங்கிள் பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமா ஜென்யூனாக இருக்குது. ஜில்லுன்னு இருக்கடா அடி கீழே. ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
கைஸ் நம்ம ரூம்லேருந்து இப்போ வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு பாய்ஸோட. ஆக்சுவலாக நம்ம இந்த ரீல்ஸ்லாம் நிறையா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா அந்த வீடு எண்டுலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். சன்ரைஸ் சன்செட்லாம் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வீடு மூலையிலேருந்து. அங்கே தான் இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்தே போயிடலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மோகன் டேடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. ரொம்ப ஆசைப்பட்றான் அவன். நேற்று கூட நீங்கள் மெடிக்கல் வந்தீங்க, அவனும் கண்டுக்காத மாதிரி இருந்தான். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டேடி. அது ப்ளீஸ் எனக்காக அவனுக்கு ஒரு மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சுருங்க. பக்ரு ப்ரோ வாங்க ப்ரோ. அவர் டீம் ஃபஸ்ட் ரைடு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட் ரைடே வந்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போல். அது நானாக சொல்லக்கூடாது. பக்கா ட்ரிப்பு. ஓகே, ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வண்டி ஓட்டின ஸ்கில்ஸ்லாம் ப்ரோ நான் வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது ஒரு வீடியோ எடுக்குன்னு சொல்லாத, கரெக்டாக சொல்லு. இந்த மாதிரி ஓட்டினது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்து பரவாயில்ல, நீட்டாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நம்ம டீமை வந்து ரூட் லீடு பண்ணது நம்ம தங்கவேலு தான் ப்ரோ. ஆமாம், பாருங்க இந்த வியூவை. அதான் தண்ணி ஊற்றுற சவுண்ட் தான் கேட்குது. ஆமாண்டா, ஃபால்ஸ்லேருந்து ஊற்றுற தண்ணி சவுண்டு தான் போல். அங்கே தெரியுதா? அங்கே இருக்கு, அதோ பாருங்க, அங்கே ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி. மேபி நாளைக்கு அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு, அதோ பாருங்கள், தெரியுது பாருங்கள். சாம்சங் அல்ட்ரானா சும்மாவா எடுத்துக்கலாம். தண்ணி பரவாயில்ல, அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஓகே, நல்ல வியூ. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் இங்கே தான் விழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். வாகமானா? நம்ம தங்கவேலு, நான் ஒரு பிட்டு போகிறேன்னு எனக்கே பிட்டு போகிற பற்றியா? தங்கவேலு எனக்கு பிடிச்சதே இந்த ஜோக் தாங்க. இங்கே தான் அந்த சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது, கதவுலாம் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ உள்ளே போகலாம் வாங்க. அதோ அங்கே இருக்க பாருங்க வீடு, அந்த வீடு தான். ஓகே, வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. பர் பர்சன் 50 ருபீஸா. இந்த இடத்துக்காரங்க வாங்குறாங்க போல். அடியில் ஃபுல்லாக பள்ளம் தான். 6 to 6:30 தான் வந்து சன்செட் ஆகும். அந்த டைமில் தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்க்க முடியும். அங்கேயே தான் இருக்குது சூரியன். எப்போ கீழே விடுதோ அப்போ தான் வந்து அந்த ரேஸை பார்க்க முடியும். இங்கே மாடு நம்ம நோக்கி வருது. அங்கே ஒரு டேம் ஒன்று தெரியுது பாருங்கள், அதான் குதிரையாறு டேம்ன்றாங்க. பாய்ஸ் ஆர் வெயிட்டிங். வெயிட் பண்ணி பார்ப்போம் சன்செட் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் இப்போ பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குன்ட்டு. ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். ஒரு நாள் வெயிட் பண்ணி அவளுக்கு ஒருத்தா பார்த்தாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக இறங்கிடுச்சு கீழே. எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஜூம் பண்ணுற பாருங்க.
கைஸ் அவ்வளோதான் பார்த்து முடிச்சிட்டோம் சன்செட்டை. இப்போ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு எல்லாருமே. இப்போ நேராக நம்ம ரூம் தான் போக போகிறோம். ரூம் போயிட்டு இனிமேல் ஃபுல் ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங்கே ஒரு ஃபால்ஸுக்கு ட்ரெக் பண்ணி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. ஓகேங்க, ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, ஒரு பெட்டில் ஒரு மாதிரி நடிப்பார், அந்த வீடியோக்காக மட்டும்தான் இதெல்லாம். அடுத்த நாள் நாய் கல்லு தெரிப்பாங்க ரோட்டில் பார்த்தா. பழக்கமே இல்லை. கைஸ் நம்ம சன்செட் பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு சன்செட்டு. ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours அங்கேயே வந்து வெயிட் பண்ணி நம்ம சன்செட்டை பார்த்துட்டு தான் வந்தோமே. ஸோ இன்றைக்கான விலாக் வந்து அவ்வளோதாங்க. இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட்டை கவர் பண்ணது, அப்புறம் 2 ஸ்பாட்டை மட்டும் தான் கவர் பண்ணியிருப்போம். மெயினாக இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரூட்டை வந்து கவர் பண்ணிட்டு வரலான்றதாங்க தான் இந்த ரூட் வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் கோடை வந்தது திண்டுக்கல் வழியாக வந்திருப்போம், அதுக்கப்புறம் பழனி ரூட் வழியாக வந்திருப்போம். இது வந்து நம்ம நியூ ரூட்டாக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்ப்ளோராக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுத்துச்சு. நல்ல ஆஃப் ரோடும் இருந்துச்சு. அது இல்லாமல் நல்ல ஒரு ஹில்லு வந்து ஏறுறதுக்கும் நம்ம கார்னிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ தாங்க நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நம்ம ரூமுக்கு வந்து நம்ம செக்இன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2:30 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த முருகன் கோவில் பூம்பாரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலெலாம் பார்த்துட்டு ரூம் செக்இன் பண்ணோம். அடுத்து சன்செட் பார்த்தோம். சன்செட் பார்த்துட்டு மணி இப்போ பார்த்திங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு நம்ம ரூமுக்கு திரும்ப வரதுக்கு. அந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வரப்போகுது. ஒரு ஃபால்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன ஸ்பாட்டெல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். டாடா பை பை, see you soon.